தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற ஒன்றுபட வேண்டும். தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் குகதாசன் வலியுறுத்து. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தேர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. புங்குடுதீவில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இம்மாத இறுதிக்குள் நமது மக்களுக்கு காணி உரிமை நிச்சயம் கிடைக்கும். ஜீவன் தொண்டமான். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ. 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம். ஜனாதிபதி ரணில் பெருமிதம். மலைநாட்டு மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன். எதிர்க்கட்சித் தலைவர் உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் அரசியல் கட்சிகளினால் மேதின கூட்டங்கள் மற்றும் மேதின பேரணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடமாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் தலைமையில் மேதின பேரணிகள் இடம்பெற்றன. இதேவேளை தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயம் முன்பாக 2:30 மணியளவில் மே தின பேரணி ஆரம்பமாகி கிளிநொச்சி மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானம் நோக்கி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த மே தின பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, இ சரவணபவன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மே தின கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் காலை இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பித்த பேரணி நல்லூர் கிட்டு பூங்காவில் நிறைவடைந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இதேவேளை நாட்டை கட்டி எழுப்பும் தேர்வுக்கு ஓரணியில் இனம், மதம், சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்துக்காக போராடுவோம் எனும் துணிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின நிகழ்வானது யாழில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கலந்து கொண்டு இனம், மதம், சாதி பேதமில்லாத புதிய சுதந்திர போராட்டத்துக்காக குரல் கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் உரையாற்றினார். இதில் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர், மத தலைவர்கள், மகளிர் அமைப்பின் செயற்பாட்டாளர்கள், மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பாளர்கள், இணைப்பாளர், தோட்ட தொழிலாளர்கள், தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற ஒன்றுபட வேண்டும் எனவும் தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிமை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் எனவும் திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சி கிளைத் தலைவர் எஸ் குகதாசன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சியில் குடிசை கைத்தொழில் ஆடை தொழிற்சாலைகளாக மாறின. மக்கள் வீடுகளில் வேலை செய்வதற்கு பதிலாக தொழிற்சாலைகளில் வேலை செய்தார்கள். இதன்போது அமெரிக்காவில் புரட்சி ஏற்பட்டது. இதில் 4 கொலை செய்யப்பட்டார்கள். மார்க்ஸ் என்பவரின் கருத்துப்படி ஓய்வு 8 மணி நேர வேலை தேவை என கூறியிருக்கின்றார். இந்நிலையில் அடக்கப்படும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உரிமைகளை பெற தமிழிடம் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வினை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனையால் மலையக மக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அவ்வளவு பிரச்சனையிலும் அவர்கள் நமக்கு தேயிலை பறித்து கொடுத்தார்கள். அந்த தேயிலையை நம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததனூடாக 2023ஆம் ஆண்டு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரித்தது. 2024ஆம் ஆண்டிலும் அந்நிய செலாவணி அதிகரித்து வருகின்றது. இதற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஜனாதிபதி என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களின் வியர்வையால் தான் நாடு இன்று முன்னேற்றம் அடைந்துள்ளது. நாம் தற்போது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரித்துள்ளோம். எனது ஆட்சியில் மலையக மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி தொழில் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,350 ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு 80 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புங்குடுதீவில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நாளைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் குறித்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் வெளிவந்தன. அதனை அடுத்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர். அதன் அடிப்படையில் நாளைய தினம் வியாழக்கிழமை அவ்விடத்தில் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். நாம் நில உரிமையற்ற சமூகமாக இருக்கின்றோம். இந்த மாத இறுதிக்குள் எமது மக்களுக்கு காணி உரிமை நிச்சயம் கிடைக்கும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டக்கலை பொது மைதானத்தில் இன்று புதன்கிழமை முற்பகல் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், ஆறுமுகம் தொண்டமான் மறைந்த பின்னர் எம்மால் மேதின கூட்டம் நடத்த முடியவில்லை. கொரோனா, பொருளாதார நெருக்கடி என்பவற்றை எதிர்கொள்ள நேரிட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிந்துவிட்டதா என கேள்விகள் எழுப்பினார்கள். 4 வருடத்தின் பின்னர் பாரிய மேதின கூட்டம் ஒன்றை நடாத்துகின்றோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். கடந்த 4 வருடங்களாக பல்வேறு அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கின்றோம். எமது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். நாம் நில உரிமையற்ற சமூகமாக இருக்கின்றோம். இந்த மாத இறுதிக்குள் நமது மக்களுக்கு காணி உரிமை நிச்சயம் கிடைக்கும் என்றார். கொட்டக்கலை பொது மைதானத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டதுடன் மைதானத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதியை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் நாயகம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றனர். பெருந்திரளான மக்களின் பங்கு பெற்றுதலுடன் மேதின கூட்டமும் பேரணியும் நடைபெற்றதுடன் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் கட்சியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காணப்படுகின்றது. மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு மலையக மக்களால் அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ரமேஸ்வரன், தேசிய அமைப்பாளர் ஏபி சக்திவேல், பிரதி தலைவர் கணபதி கனகராஜ், பிரதி தலைவி அனுஷா சிவராஜா, பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த எமது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மேலும் திருத்தப்பட்ட மக்கள் சார்பான சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் எமது ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பெறும் இந்த மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்துடன் சிறுவர் மகளிர் உரிமைக்கான ஜனாதிபதி செயலணி, இளைஞர் ஜனாதிபதி செயலணி, சுயாதீன ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எமது ஆட்சியில் நிறுவப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதற்காக அவர் விரைவில் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளார். தொழிற்சங்க தலைவர் டி.பி. இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேற்குறித்தவாறான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை. விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சியின் பெரும்பாலானோரின் விருப்பத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அத்துடன் விஜயதாச ராஜபக்சவுக்கு பெரும்பாலான கட்சிகளின் ஆதரவு இருக்கின்றது. நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம். அவர் இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பமில்லை என்றும் மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி வழியாக படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கை தம்பதி 2 உட்பட 8 பேர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வவுனியா பகுதியைச் சேர்ந்த குறித்த தம்பதியினர் கடந்த 2017ஆம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை சென்றுள்ளனர். சென்னையில் தங்கியிருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல முடியாததால் சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த இருவரை தொடர்பு கொண்டு தம்மை தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளனர். இந்த நிலையில் தம்பதியரிடம் பணத்தை பெற்றுக் கொண்ட இருவரும் வேதாளி பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவரை தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இருவரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அதன் பின்னர் குறித்த இருவரும் தம்பதியரை ராமேஸ்வரத்துக்கு அழைத்து வந்து தங்கச்சிமடம் அடுத்துள்ள விடுதியொன்றில் தங்க வைத்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து இன்றைய தினம் அதிகாலை தங்கச்சிமடம் மாந்தோப்பு கடற்கரையில் இருந்து நாட்டுப்படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் வழியாக வவுனியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது தகவல் அறிந்த தங்கச்சிமடம் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய 8 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தங்கச்சிமடம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாக வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுக்கூடாக பணியாற்ற வேண்டும். கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் தான் அதிகமான சவால்களை எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டு கொள்ளலாம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவிற்கு குறைத்து ரூபாயை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாகும். உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அஸ்வசும மற்றும் ஒருமைய திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். வழமையான மேதின கொண்டாட்டத்திற்கு மட்டுப்படுத்தப்படாமல் நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மேதினத்தை எடுத்துக் கொள்வோம் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். நாட்டை முன்னேற்றுவதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அர்த்தமுள்ள உலக தொழிலாளர் தினத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மலைநாட்டு மக்களின் காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தேசிய தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் இன்றைய தினம் புதன்கிழமை தலவாக்கலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் மலைநாட்டு மக்களையும் அவர்களின் மொழி உரிமைகளையும் பாதுகாப்பேன். அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுப்பேன். மலையக மக்களின் கிராமிய நகர அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. அவர்களின் மருத்துவம், கல்வி, சத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறு தேயிலை உற்பத்தியாளர்களாக மாற்றுவேன். அவர்களின் அரசியல், மத, கலாச்சார உரிமைகளும் பாதுகாக்கப்படும். அனைத்து நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உழைத்த பெருந்தோட்ட மக்களுடன் மேதின கூட்டத்தை நடத்த வாய்ப்பு கிடைத்தமையை நான் பாக்கியமாக கருதுகின்றேன் என சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.